அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். யுபிஎஸ்சி மெயின் எக்ஸாமினேஷன் தமிழ்ல குடுக்கலாமா? இந்த ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இருக்கும். எஸ்பெஷலி பிகினர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நம்ம குடுத்தா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டவுட்ஸ் வந்திருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல யுபிஎஸ்சி தமிழ்லயே குடுக்கலாம், தமிழ்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நெனச்சுட்டு, ஒரு 2, 3 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிலேஷன்லாம் வந்து சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவேர்னஸ் வந்து, ஓகே தமிழ்ல எழுத வேணாம், இங்கிலீஷ்லயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசைட் பண்ணேன். பட் இப்போ நான் பார்க்கும்போது கூட நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அத பத்தி என்னோட ஒப்பீனியன், அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி, அண்ட் ஆல்சோ வந்து நான் என்னோட சீனியர் கிட்ட கேட்டு கத்துக்கிட்டதா இருக்கட்டும், இல்ல கிளியர் பண்ணவங்க கிட்ட பார்த்து அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா இருக்கட்டும், இத பத்தி தான் இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான டவுட்ஸ்ல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கும் ஆசிலேஷன்ல இருக்கு. தமிழ் சூஸ் பண்ணலாமா? இங்கிலீஷ்ல சூஸ் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் குடுக்குறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஹம், தமிழ்ல எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா ஸ்கில் இருக்கணுங்க. நேச்சுரலா தமிழ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தமிழ் எழுதவும், படிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். பட் இத எப்படி மெஷர் பண்றது அப்படின்லாம் வந்து தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஜஸ்ட் பிக்காஸ் ஆஃப் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ரியலா போய் பார்க்கும்போது தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒரு புக்க எடுத்து படிக்கும்போதோ, இல்ல ஒரு பேப்பர் எடுத்து வச்சு தமிழ்ல எழுதும்போதோ, அவங்களோட தாட்ஸ எழுதும்போதோ, அப்பதான் தெரிய வரும் அவங்களால எழுத முடியுதா இல்லையான்னு. இத செக் பண்ணாமயே எனக்கும் தமிழ் வரும், எனக்கும் தமிழ் எழுத வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இத போய் செக் பண்ணுங்க. நேச்சுரலாவே நம்மளுக்கு தமிழ் ஸ்கில் இருக்கா? தமிழ் நம்மளால எழுத வருமா? தமிழ் நம்மளால படிக்க முடியுமா? நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு படிச்சு பாருங்க. இல்ல புக் ஏதாவது எடுத்து வச்சு படிச்சு பாருங்க. இல்ல தமிழ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு டவுன்லோட் பண்ணி பாருங்க. லைக் தமிழ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ட்ரையே பண்ணாம ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தமிழ்ல யுபிஎஸ்சியில தமிழ்ல எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு அனலைசிஸுமே பண்ணாம, யார்கிட்டயுமே வந்து அட்வைஸும் கேட்காம, ஆல்ரெடி தமிழ்ல ப்ரிப்பேர் பண்றவங்க கிட்ட இருந்து ஒரு இன்புட்டும் எடுக்காம, நமக்கு நாமே வந்து அஸ்யூம் பண்ணிக்குவோம். நம்மளாலே தமிழ் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நாமளும் தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி அசம்ப்ஷன்குள்ள போவாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள அனலைசிஸ் பண்ணுங்க. எனக்கு நிஜமாலுமே தமிழ்ல எழுத வருமா? எனக்கு நிஜமாலுமே தமிழ் பிடிக்குமா? என்னால முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அனலைசிஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம என்னால தமிழ்ல முடியும். நான் தமிழ்ல பண்றேன், தமிழ்ல பேசுவேன், தமிழ்ல எழுதுவேன். இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஒரு புக் எடுத்து படிக்க சொன்னா ஸ்பாட்ல வந்து அவங்களால வந்து படிக்கவே முடியாது. இந்த மாதிரியான டிஃபிகல்டீஸ் யார்கிட்ட பார்த்தேன் அப்படின்னா, என்கிட்ட நானே பார்த்தேன். ஓகேங்களா? இனிஷியல் டேஸ்ல நானும் இந்த மாதிரி தான் தமிழ் தானே ஸ்கூல்ல ஃபுல்லா வந்து படிச்சிருப்போம். 12 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து படிச்சிருக்கிறோம். தமிழ் ஈஸியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாருக்கும் இல்ல. ஒரு சிலருக்கு நேச்சுரலாவே இருக்கும். ஓகேங்களா? அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்ல. பட் மத்த பீப்பிள்ஸ பத்தி பேசுவோம். இந்த செல்ஃப் அனாலிசிஸ் எடுத்து வச்சு பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து தெரியும். நம்மளுக்கு நேச்சுரலா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்? பிகாஸ் நம்ம வந்து ஸ்கூல் முடிச்சதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புக்கவே தொட்டிருக்க மாட்டோம். காலேஜ்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் செமஸ்டர்ல ஏதாவது தமிழ்ல ஒரு பேப்பர் வந்திருக்கும். ஒரு சில காலேஜ்ல வந்து அதுவும் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் நியூஸ் பேப்பர் கூட நம்ம எடுத்து படிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஜஸ்ட் பேசுறத வச்சு லைக் நம்ம எல்லா பீப்பிள் கூட தமிழ்ல பேசியிருக்கோம். அதனால நம்மளுக்கு தமிழ் தெரியும். தமிழ்ல நம்மளால எழுத முடியும். தமிழ் புக்க நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருப்போம். இல்ல இது பேசுற ஸ்கில் மட்டும்தான். படிக்கிறது, எழுதுறதுக்குன்னு தனியா ஒரு ஸ்கில் இருக்கு. அது லாங்குவேஜ் லைக் தமிழ்னா நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. இங்கிலீஷ்னா நான் நல்லா பண்ண மாட்டேன் அப்படின்னு கிடையாது. எங்க கரெக்டான பிராக்டிஸ் இருக்கோ அந்த அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெமிலியரா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மித் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க அனலைசிஸ் பண்ணுங்க. உங்களால ரியலாவே முடியுமா? உங்களுக்கு ரியலாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எழுதுனா எனக்கு மார்க் அதிகமா கிடைக்கும். தமிழ்ல எழுதுனா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் என்னால எக்ஸாமினர ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் லாங்குவேஜ்ங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். லாங்குவேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா, பண்ணலாம் தான். இம்ப்ரெஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து பண்ணலாம் தான். பட் தமிழ்ல எழுதுனா தான் இதெல்லாம் கிடைக்கும். இங்கிலீஷ்ல எழுதுனா இதெல்லாம் கிடைக்காது. என்னால பெட்டரா கன்வே பண்ண முடியும் தமிழ்ல. என்னால அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ்ல எழுதுனா அதிக மார்க் வரும், அதிக ரேங்க் வரும். நெனச்ச ஸ்கேடர் வந்து போவோம். இப்படிலாம் இல்லைங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் இல்ல. லாங்குவேஜ் ஜஸ்ட் லாங்குவேஜ் அவ்வளோதான். ஆன்சர் கரெக்டா எழுதுனா மட்டும் தான் மார்க் வரும். ஓகேங்களா? அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி.
தமிழ் எழுதி எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும்னு நெனச்சு எழுத முடியாம போயிருக்குது. கடைசி வரைக்கும் அவங்கள வந்து கரெக்ஷன் பண்ணாம, என்னால தமிழ் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்லயே இருந்துட்டு, கடைசி வரைக்கும் அவங்க நெனச்சத எழுத முடியாம போயிருக்கு. ஓகேங்களா? அதே மாரி தமிழ் எழுதி கிளியரும் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. நம்மளுக்கு என்ன வருது? நம்மளால முடியுதா? தமிழ் எழுத முடியுதா? அப்படிங்கிறத பார்க்கணும். பட் இன் நேச்சுரல், இன் ரியாலிட்டி தமிழ் எழுதுனா மார்க் வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. தமிழ் எழுதுனா அதிகமான ரேங்க் வரும் அப்படின்லாம் கிடைக்காது. தமிழ்ல நான் பெட்டரா எழுதிருவேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இங்கிலீஷ் என்னால பண்ண முடியாது அப்படின்னு வந்து கிடையாது. இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வச்சு நீங்க வந்து தமிழுக்கு போறீங்க அப்படின்னா, அதுவும் தப்பு தான். அந்த மாரியெல்லாம் போகாதீங்க. இதெல்லாம் நம்மளோட அன்அவேர்னஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாதனால, தமிழ்ங்கிற அந்த எழுத்து ரொம்ப நம்மளுக்கு ஃபெமிலியரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக, அது ஈஸியா இருக்கும். அதனால அதில நம்ம நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு நாமே வந்து சொல்லிக்கிறது. அங்க போய் பார்த்தீங்கன்னா, வேற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத வச்சு மட்டும் வந்து டிசைட் பண்ணிறாதீங்க. அப்படி கிடையாது. ஸோ இந்த ரீசனுக்காக வர்றீங்க அப்படின்னா, தமிழ் எடுக்காதீங்க. அண்ட் 3வதா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் அண்ட் சோர்ஸ். ஓகேங்களா? இது தமிழ்ல கிடையாது. ரொம்ப கம்மி தான். அந்த சோர்ஸ பார்க்கறதுக்கு நீங்க ரொம்ப தேட வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் எடுத்த உடனே கிடையாதுன்னே வந்து சொல்றேன். ரொம்ப ரேரா இருக்கும். அத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிரும். அண்ட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்ல எழுதுறவங்கலாம் ஒரு 1 ஆர் 2 பீப்பிள்ஸ் தான் வந்து எழுதுறாங்க. அவங்களும் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் என்ன படிக்கிறாங்களோ அதையே தான் படிப்பாங்க. லக்ஷ்மிகாந்தா இருக்கட்டும், ஸ்பெக்ட்ரமா இருக்கட்டும், என்சிஇஆர்டிஸா இருக்கட்டும், எல்லாரும் அத சேமா தான் படிச்சு அதில தான் வந்து கன்வே பண்ணிக்குவாங்க. இல்ல அப்படின்னா தமிழ்நாடு புக்ஸ் எடுத்து வச்சு படிப்பாங்க. அவ்வளோதானே தவிர மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த சோர்ஸும் வந்து பெருசா கிடையாது. இந்த சோர்ஸ நீங்க தான் கிரியேட் பண்ணணும். தமிழ்லன்னு வரும்போது நீங்க தான் வந்து கிரியேட் பண்ணணும். தேடணும். அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா, இல்ல ப்ரொஃபசர் கிட்டேருந்து, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் இன்புட் எடுத்து நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணணும். அந்த டிரான்ஸ்லேட் பண்ற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட தான் இருக்கு. சோர்ஸ் கைடன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி தமிழ்லன்னு வரும்போது. உங்களுக்கு யாராவது கைடன்ஸ் இருக்காங்க, தமிழ்ல கிளியர் பண்ணி போனவங்க இருக்காங்க. தமிழ்ல கிளியர் பண்ணி போனவங்க. ஓகேங்களா? அவங்க இப்ப சர்வீஸ்ல வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கு. அவங்க சோர்ஸ் இருக்கு. அவங்க கைட் பண்றாங்க. அவங்க உங்களோட பேப்பர திருத்துறாங்க. அதாவது மெயின்ஸ்ல நீங்க எழுதக்கூடிய பேப்பர திருத்துறாங்க. அப்படிங்கும்போது நீங்க வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அல்லது கிளியர் பண்ணவங்க மட்டும் தான் திருத்தணுமா? அப்படிலாம் கிடையாது. கிளியர் பண்ணவங்க மட்டும் தான் கைட் பண்ணணுமா? அப்படிலாம் வந்து கிடையாது. கிளியர் பண்ணவங்க மட்டுமே பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா, இங்க கோச்சிங் கிளாஸும் கிடையாது. ட்ரெய்னர்ஸும் கிடையாது. யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? கிளியர் பண்ணவங்க அவங்க சர்வீஸ் பண்றதுக்காக, அவங்க ட்ரெயின் பண்றதுக்காக கிடையாது. ஓகேங்களா? இந்த மாரி ஒரு மித்தும் இருக்குது. இல்ல ஒரு சீனியர் வந்து இருக்காங்க. நல்ல சீனியர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வருஷம் நல்லா படிச்சாங்க. நெறைய மெயின்ஸ் இன்டர்வியூலாம் வந்து குடுத்துருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களால கிளியர் பண்ண முடியல அப்படின்னாலும், அவங்களும் வந்து ஸ்டஃப் தான். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணா தான் வந்து அவங்க வந்து கரெக்ட்டா படிச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து கிடையாதுங்க. கிளியர் பண்றதுக்குங்கிறது நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. படிக்கிறதுங்கிறது வேற. கிளியர் பண்றதுங்கிறது வேற. ஓகேங்களா? அந்த டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஏதாவது வந்து தப்பா பண்ணியிருப்பாங்க. இல்ல அந்த டே வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்கும். இல்ல அந்த டே கொஞ்சம் நெகட்டிவா போயிருக்கும். இந்த ஒரு நாள் தான் டிசைட் பண்ணும். அதுவும் எஸ்பெஷலி அந்த 2 ஹவர்ஸ் மெயின்ஸ்னா 3 ஹவர்ஸ் அந்த எக்ஸாமினேஷன் டைம். அதுதான் டிசைட் பண்ணும் அவங்க கிளியர் பண்றாங்களா இல்லையான்னு. பட் அத ஒண்ணு மட்டுமே வச்சு அவங்க ஒழுங்கா படிக்கல, அவங்க கிட்ட இருந்து கைடன்ஸ் எடுக்கக்கூடாது, அந்த மாரிலாம் வந்து நினைக்க வேணாம். நல்ல சீனியர் உங்களுக்கு நல்ல ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ்ல அதிகமா ட்ராவல் பண்ணவங்க, எக்ஸாம்ஸ் பத்தி அதிகமா தெரிஞ்சவங்க, இந்த தமிழ் ரிலேட்டடா எப்படி எழுதணும்? இந்த மாரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணும். இந்த மாரி ஒரு நல்ல கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு மென்டாரோ, இல்ல கைடன்ஸ் யாராவது குடுக்குறாங்க, ஒரு சீனியர் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்தும் இன்புட் எடுத்துக்கலாம். அவங்களோட சோர்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களோட கைடன்ஸ், அவங்களோட மெட்டீரியல்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல ஒரு ஒரு லைக் கிளியர் பண்ணவங்க யாராவது இருந்தா, அவங்களோட அட்வைஸ், அவங்களோட கைடன்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. அல்லது கிடைக்கல அப்படின்னா, கிளியர் பண்ணவங்க கிட்ட கான்டாக்ட் அதிகமா வந்து கிடைக்காது. அப்படி இல்ல அப்படின்னாலும், சீனியர் கிட்ட இருந்து வந்து எடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து பெஸ்ட்டு தான். ஏன்னா வந்து கிளியர் பண்ணவங்களுக்கு தான் இங்க கிளியர் பண்ணவங்க சொன்னா தான் அதிகமா கேட்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு மித்தும் ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குது. ஸோ அதுக்காக வந்து சொல்றேன். எல்லாரும் அந்த மாரி கிடையாது. ஒரு சிலர் ஓகேங்களா? ஸோ அதனால யாரா இருந்தாலும் சரி ஒரு கைடன்ஸ், ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தமிழ்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா. இது இல்லாம தயவு செஞ்சு போகாதீங்க. இது இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நேச்சுரலாவே ஸ்கில் வேணும். நேச்சுரலா ஸ்கில் இருக்கு அப்படின்னா வந்து தாராளமா எடுத்துக்கோங்க. நேச்சுரலாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தமிழ் வெறி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்து படிங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எக்ஸாமுக்காக எடுத்து படிக்காதீங்க. என் தமிழ் பெற்ற நான் இங்க கொண்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுதுனா வந்து எனக்கு நெறைய மார்க் கிடைக்கும். நான் பெட்டரா எழுதுவேன். என்னால எழுத முடியும். என்னோட தாட்ஸ கன்வே பண்ண முடியும். இம்ப்ரெஸ் பண்ணிருவேன். காம்படிஷன் கம்மி. இந்த மாரிலாம் இல்ல. ஓகேங்களா? இதே தமிழ் எழுதுறவங்களுக்கும், இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கும் சேம் தான். தென்
ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து வேணும். அந்த ஆஸ்பிரன்ஸ் கம்யூனிட்டி தமிழ் எழுதுறவங்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் வந்து வேணும். ஸோ இது இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது, தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது டபுள் தி ஒர்க். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் நீங்கள் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ண வரீங்க அப்படின்னா, லைக் இந்த எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனோட பர்பஸ் என்னன்னா, கிளியர் பண்ணிவிட்டு சர்வீஸ்குள்ளே போகணும். ஓகேங்களா? லைக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த லைக் காலேஜ் முடிச்சுட்டு உள்ளே வந்து எதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? சர்வீஸ் வாங்கணும். ஓகேங்களா? இந்த சர்வீஸ் வாங்குறதா உங்களோட கோலே தவிர, அதுக்கு எந்த மெத்தடில் போனால் கரெக்டாக இருக்குமோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த தமிழ் பற்றெல்லாம் கொண்டு வந்து இங்கே காமிக்கக்கூடாது. தமிழ் ஆப்ஷன் எடுக்கிறது தமிழ் பற்றுக்காக எடுத்து வச்சுருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணுமா இல்லையா? சர்வீஸ் வாங்கணுமா இல்லையா? அதுதான் உங்களோட அப்ஜெக்டிவ். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். நான் தமிழில் போய் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் டபுள் தி ஒர்க். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு இல்லை. ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு தமிழில் இல்லை. ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இல்லை. சீரியஸாகவே இல்லைங்க. ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? இன்ஸ்டியூஷன் சைடு இருக்கட்டும் சரி, கிளியர் அந்த ஆஸ்பிரன்ட் சைடில் இருந்தும் சரி, கைடன்ஸ் ரொம்ப கம்மி தான் தமிழில். தமிழ் ஆப்ஷனுக்கே தமிழ் கைடன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது ஏன் வந்து டபுள் தி ஒர்க்குன்னு சொல்கிறேன்னா, ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் பார்த்து எனக்கு பயம், இங்கிலீஷ் படிக்க முடியல அப்படின்றது காரணத்துக்காக, இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது காரணத்துக்காக தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே, இங்கிலீஷ் தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதே லக்ஷ்மிகாந்த் தான் படிக்க போகிறீங்க, அதே என்சிஆர்டி தான் படிக்க போகிறீங்க, அதே ஸ்பெக்ட்ரம் தான் படிக்க போகிறீங்க, அதே நிதின் சிங்கானி தான் படிக்க போகிறீங்க. நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் ஓகேங்களா? இதை படித்து தான் வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு புக்ஸ் வரும். ஓகேங்களா? பட் கண்டென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் தான் வந்து படிக்க போகிறீங்க. அப்படி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் டெவலப் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு 1 இயர் ப்ரிப்பரேஷன் புக்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டெவலப் ஆயிரும். இங்கிலீஷ் பற்றி இருக்கக்கூடிய ஃபியர்ஸ் வந்து போயிடும். உங்களால் எழுத முடியும், படிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் மட்டும் தான் முடியும். ஓகேங்களா? இது பயம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இனிஷியல் டேஸில் எனக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இங்கிலீஷில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரியாமல் தான் இருந்தது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு சொல்லி சுற்றிட்டு கிடந்தேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பக்கம் என்னோட கான்சன்ட்ரேஷனை திருப்பி, ஓகே நம்ம படிக்கலாம். அந்த ஸ்டார்டிங்கில் இந்த என்சிஆர்டி இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளும் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அதாவது லைக் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு தமிழில் படித்தா தான் பிடிக்கும் அப்படிங்கிற அந்த தாட்டவே நான் அப்படியே மறந்துட்டு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ஞாபகமே படுத்தாமல், நான் பாட்டுக்கு எடுத்து இந்த 6th புக்கெல்லாம் உட்காந்து படிக்கும்போது சின்னதாக தான் இருக்கும். லைக் சென்டென்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே படிக்கும்போது 3 மந்த்ஸ் டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஃபெமிலியாரிட்டி வந்து கிடைச்சிது. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஜஸ்ட் 3 மந்த்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஒர்க்கு ஹெவியாக போட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் ஃபுல்லாக படித்து, இங்கிலீஷில் ஸ்ட்ராங் பண்ணி, அதை நீங்கள் தான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஹால்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களால் இங்கிலீஷில் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷில் படித்து வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ் எழுதலாம். இப்போது இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறானோ அதையும் நீங்கள் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தமிழ்லேயும் இன்புட் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுள் தி ஒர்க்குன்னு சொல்கிறேன். பட் இதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸும் கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் தான் தேடணும். ஓகேங்களா? அண்ட் இது திருத்தி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு குவாலிஃபைடு பர்சன்ஸ் வந்து கிடையாது. அதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி சுற்றி வந்து 2 டைம் இந்த ஒர்க்கை பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டைம் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் படித்து வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு சர்வீஸ் வாங்கணும் அவ்வளோதானே. ஸோ அப்படிங்கும்போது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன புக்ஸ் படிக்கணும், என்னென்ன தேவையானதை எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தாவே வந்து போதும். இதை படித்து அதுக்கப்புறம் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்கிலீஷில் புரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் தமிழில் போகிறதுங்கிறது டபுள் தி ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். தமிழில் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே நான் இதெல்லாம் பண்ண ரெடி, என்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக தமிழ் எடுங்க. எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை. யாரும் உங்களை தடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்தீங்க, தமிழில் போகும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு எல்லாரும் தமிழில் போகிறது என்னென்னா இந்த மார்க்ஸ்க்காக மட்டும் தான். எக்ஸாம்ஸ்க்கு எதுக்காக படிக்கிறோம்? மார்க்ஸு, நல்ல ரேங்க் வரணும், பெட்டராக கன்வே பண்ணணும், எஸ்ஏ எத்திக்ஸ் இதெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தானே வந்து போகிறோம். அது தமிழில் போனால் நல்லா பண்ண முடியும்னு போனீங்க அப்படின்னா அது மட்டும் கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷே பெட்டர் தான். ஓகேங்களா?
பட் இந்த இங்கிலீஷில் இது பண்ணுற ஸ்கில்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 3 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும்போது அத்தனை என்சிஆர்டி புக்கு படிப்பீங்க, நியூஸ் பேப்பர் படிப்பீங்க, சோர்ஸ் புக்கு வந்து லட்சுமிகாந்த், ஸ்பெக்ட்ரம், நிதின்சிகானே இந்த மாதிரிலாம் வந்து படிப்பீங்க. இதெல்லாம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் உங்களுக்கே வந்து கிடைச்சிரும். எழுதுறதுக்காக இருக்கட்டும், படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இன்டர்வியூவில் பேசுறதுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஒரு 6 மந்த்தில் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இட்ஸ் லேர்னிங் தான். ஒரு நாளும் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. இந்த விஷயத்துக்காக வந்து நினச்சி நான் தமிழில் எடுக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தப்பான ஒரு ஐடியா அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இங்கிலீஷ்லேயே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸி தான். இங்கிலீஷ் பார்த்து பயப்படாதீங்க. படித்தா புரிஞ்சிடும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப அந்த புக்கை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஷேக்ஸ்பியர் லெவலுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் தேவையில்லை. நார்மலான இங்கிலீஷ் இருந்தாவே போதும். இந்த புக்ஸை படித்து எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் ஆகுதோ அது மட்டும் போதும். இது இருந்தாவே உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லேயே உங்களால் வந்து கற்றுக்க முடியும். இதுக்கு தேவையான இங்கிலீஷையும் இந்த ப்ராசஸ்லேயே உங்களால் கற்றுக்க முடியும். இதை பார்த்து பயந்து தமிழுக்கு போகாதீங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் சஜஷன். ஸோ இதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கலாம். இல்லை என்னால் தமிழில் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லலாம். தாராளமாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.